ஷலோம். பிரைஸ் பி டு காட். டே 101. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய டெய்லி மெடிடேஷனை கேட்போம். லேவியராகமம் 11 44 45வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு பரிசுத்தராய் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பூமியில் உள்ள மிருகங்களிலே புசிக்கத்தக்கவை எவை, புசிக்கத்தகாதவை எவை என்று ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட் நம்ம வாசிக்கிறோம். எந்த மிருகங்களை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம பார்த்த லேவியராகமம் முதல் 10 அதிகாரங்கள் பலிகளை குறித்தும் ஆசாரியர்களை குறித்தும் அபிஷேகத்தை குறித்ததுமாய் இருக்கிறது. இப்படியாக ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியங்களை நாம் நிறைய வாசித்தோம் இல்லையா? ஆனால் லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் தொடர்ந்து ஒரு 5 அதிகாரங்கள் அவை அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்கு வேண்டிய வழிமுறைகள், அவர்கள் எதை சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எப்படி சுத்தமாக இருக்கணும், எந்தெந்த காரியங்களில் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். என்று சொன்னால் அன்றாட ஒரு லைஃப் ஸ்டைல் கைடன்ஸை நம்ம பார்க்கலாம். அப்போ நம்முடைய தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் குறித்து கன்சர்ன் அல்ல, நம்முடைய சரீரத்தை குறித்தும் சரீர சுகத்தை குறித்தும் அவருக்கு நிச்சயமாய் கன்சர்ன் இருக்கிறதை இந்த அதிகாரத்தின் மூலம் காண்பிக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்தம் மாத்திரமல்ல, வெளிப்புறமாகவும் நாம் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து நாம் வாசித்து புரிந்து கொள்ள முடியும். அதாவது உணவில் ஒரு பரிசுத்தம், அதில் ஒரு சுத்திகரிப்பு, ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. இந்த அதிகாரத்தை நாம் வாசித்த உடனே சிலர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு. ஆனால் இயேசு சொன்ன இந்த வசனத்தை நாம் ஞாபகப்படுத்தும் போது, மத்தேயு 15வது அதிகாரம் 11வது வசனம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சாப்பிடுகிற ஆகாரம் நம்மை தீட்டுப்படுத்தாது, ஆனால் நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மை தீட்டுப்படுத்தும். இட் வில் டிஃபைல் அஸ். ஆகாரத்தை குறித்து நிச்சயமாய் கவனமாக இருக்கணும். எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது தான். நம்முடைய குட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கட்டுப்பாடு இருக்கும்போது அது நிச்சயமாய் நமக்கு நல்ல ஒரு குட் ஹெல்த்தை ஹெல்ப் பண்ணும். அதை காட்டிலும் நம்ம பேசுகின்ற வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாமல் கோபத்தில் பேசுகிற ஒரு வார்த்தை ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பையே முறித்துவிடும். ஆகையால் தான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று சொல்லி சாலமன் ஞானி ரொம்ப அழகா நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். அவருக்கு தெரியும் எப்படி ஆகாரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ, அதுபோல் அந்த வார்த்தை பேசுறதுலையும் கவனமாக இருக்கணும். நீ பெருந்தீனி காரனானால் உன் தொண்டையிலே கத்திய வை என்று சொன்னவர் வார்த்தையை பற்றி சொல்லும் போது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர் 10:9வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை நம்ம வாசிக்கும் போது இயேசு அழகாக பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்கெல்லாம் அடிபட்டு போயிட்டு, நல்லது, ஃபுட்டில் ஒரு ஒழுக்கம், கட்டுப்பாடு ஃபாலோ வேண்டும். ஆனால் அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அதே போல் நம்ம வார்த்தையிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மனம் பதறி எதையும் கோபத்தில் வார்த்தைகளை அள்ளி வீசிடக்கூடாது. ஏன்னா அள்ளி வீசின வார்த்தைகளை ஒரு பொழுதும் நம்ம திரும்ப அள்ள முடியாது. அது உறவுகளை முறித்துவிடும், மனதை உடைத்துவிடும். ஆகவே நாம் எந்த அளவுக்கு இப்போல்லாம் நம்ம ஃபுட்டில் ஸ்லிம்மாக இருக்கிறதுக்காக ஸ்ட்ரிக்டாக நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறோம். இட்ஸ் மஸ்ட். அதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலும் மனுஷருக்கு முன்பாகவும் ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். ஒருவேளை லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் மிருகங்களை குறித்து எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, எது புசிக்கத்தக்கது, எது புசிக்க தகாதது, எது சுத்தமானது, எது அசுத்தமானது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்பது போல இருந்தாலும் அதற்குள்ளே ரொம்ப ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியங்கள், வார்த்தைகள், அந்த அர்த்தங்கள் டீப்பாக இருக்கிறதே நம்ம இப்போ காண முடிகிறது. ஆனாலும் அவருடைய மைண்ட் என்னன்னா, என் ஜனம்
நான் உங்கள் தேவன், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவருடைய அந்த இதய துடிப்பை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே இந்த அதிகாரத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட ஒவ்வொன்றும் எங்களுடைய லைஃப் ஸ்டைலாக மாறட்டும் அப்பா. நான் உங்கள் தேவன், நான் பரிசுத்தர், ஆகையால் நாங்கள் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு இன்னும் நாங்கள் பரிசுத்தமாக எங்கள் கண்கள், எங்களுடைய கைகள், கால்கள், இருதயங்கள், எல்லா அவயவங்களையும் உடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்களுக்கு கலிக்கமிட்டு எங்கள் வார்த்தைகளை கவனமாய் பேசி உம்மை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. உதடுகள் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். எங்க வாய்க்கு காவல் வைங்க. நீர் விரும்புகிறதை பேச, நீர் விரும்புகிற பாதையில் நடக்க எங்களை லீட் பண்ணுங்கப்பா. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உமக்கே 100% தந்து துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பரமபிதாவே. ஆமென்.